Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்று நாம் இருக்கா அப்படின்னு பேச்சு வழக்கில் கேட்கும் வினாவை ஆங்கிலத்தில் எவ்வாறு கேட்கலாம் என்று பார்ப்போம். வழக்கம் போலவே நான் தமிழில் வாக்கியங்களை கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். தமிழில் கூறும்போது உங்களுக்கு அவற்றிற்கான ஆங்கில வடிவங்கள் தெரியுமாயின் கமெண்ட் பண்ணிட்டே வாருங்கள். It will be a good practice to you. Practice makes you perfect. ஆங்கிலத்தில் கூறும்போது என் கூட சேர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வாருங்க. முடிவில் உங்கள் ஒவ்வொருவராலும் இதே போல ஆங்கிலத்தில் சரளமாக பேசிட முடியும். இருக்கா, அதாவது சம்டைம்ஸ் நீங்க இருக்காங்களா, இருக்கிறார்களா அந்த மாதிரி கூட கேட்பீங்க. அப்படி கேட்கும் பட்சத்தில் அதை ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்வோம்? இஸ் there, இஸ் there அப்படின்னு சொல்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி அவர்களுடனும் சேர்ந்து பயிற்சி பண்ணிடுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி ஆல் என்பதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். Let's move on to the practice. யாராவது இருக்கிறார்களா, யாராவது இருக்காங்களா? ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, அங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறீங்க. இது எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம்? Is there anyone? Is there anyone? அப்ப எங்கேயோ போறீங்க, ஏதேனும் இருக்கா? உதாரணத்துக்கு பசியோட போறீங்க, கிச்சனுக்குள்ள போயிட்டு அம்மாட்ட கேக்குறீங்க, ஏதேனும் இருக்கா? Is there anything? Is there anything? அப்போ சாப்பிட ஏதானும் இருக்கா? Is there anything to eat? Is there anything to eat? Again, is there anything to eat? இப்ப நீங்க சொல்லுங்க, குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? எப்படி கேட்பீங்க? Very good. வேற யாராவது இருக்கிறார்களா? இதை எப்படி கேட்கலாம்? Is there anyone else? Is there anyone else? எல்லாரும் என் கூட சேர்ந்து வாய் விட்டு கேட்டு பாருங்க. Is there anyone else? ரொம்ப இருக்கு இல்லையா? அங்கே யாராவது இருக்கிறார்களா? Is there anyone there? Is there anyone there? என்னடா ரெண்டு there வருது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இருக்கா, இருக்கிறார்களா என்பதற்கு தான் முதலாவது is there அப்படின்னு கேட்டோம். அங்கே என்பதற்கு மறுபடியும் there சொல்றோம். Is there anyone there? இங்கே யாராவது இருக்கீங்களா? இதை எப்படி கேட்கலாம்? Comment your answer. Well done. சில வேளையில நாங்க போன் கதைப்போம், கதை கேட்கல ஏதாவது அவங்களுக்கு ரகசியமா சொல்லணும்டா, முன்னரையில யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்போம். இது எப்படி ஆங்கிலத்துல இருக்கலாம்? Is there anyone beside you? Is there anyone beside you? Again, is there anyone beside you? எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. Is there anyone beside you? ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? Well done, you got it. உன்னருகில் ஏதாவது இருக்குதா? ஏதாவது. Is there anything beside you? Is there anything beside you? இப்போ நீங்க சொல்ல போறீங்க, அவன் அருகில் ஏதேனும் இருக்கிறதா? Comment your answer. Superb. பக்கத்துல ஏதேனும் பேங்க் இருக்கா? புதுரத்துக்கு போயிருக்கிறீங்க, கேக்குறீங்க. Is there any bank nearby? அருகில, பக்கத்துல, nearby. Is there any bank nearby? Is there any bank nearby? பக்கத்துல ஏதேனும் ஸ்கூல் இருக்குதா? இதை எப்படி கேட்கலாம்? Very good. இப்போ பக்கத்துல ஏதேனும் ஏடிஎம் இருக்கா? காசு எடுக்க போறீங்க, ஏடிஎம் இருக்கா அப்படின்னு கேட்க போறீங்க. Comment your answer. Wonderful, you got it. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம இப்பவே ஒரு லைக் பண்ணிடுங்க. அங்கே பக்கத்துல ஏதேனும் சூப்பர் மார்க்கெட் இருக்கா? தூரத்துக்கு போக போறீங்க, அது எல்லாத்தையும் விசாரிச்சு கொள்றீங்க. Is there any supermarket near there? Is there any supermarket near there? Again, is there any supermarket near there? இப்போ உங்களுக்கான வினா ரொம்ப கவனிச்சு கொள்ளுங்க. இங்கே பக்கத்துல ஏதேனும் ஹைப்பர் மார்க்கெட் இருக்கா? இங்கே பக்கத்தில். Comment your answer. Marvelous.
அவ கூட யாராவது இருக்காங்களா? எப்படி கேட்கலாம் இத? Is there anyone with her? Is there anyone with her? Again, is there anyone with her? உன் அம்மாவுடன் வேறு யாரேனும் இருக்கிறார்களா? இப்ப ஆங்கிலத்தில் கேட்கலாம். Comment your answer. Very good. அது நடக்க ஏதேனும் சந்தர்ப்பம் இருக்கா? ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? இது எப்படி கேட்கலாம்? Is there any chance? ஏதாவது வாய்ப்பு இருக்காண்டா இந்த லவத்தோட முடிஞ்சது. Is there any chance? இப்ப நாங்க என்ன கேட்க போறோம்? அது நடக்க. Is there any chance that it will happen? Is there any chance that it will happen? எங்கூட சேர்ந்து வாய் விட்டு கேட்டு பாருங்க, சத்தமா கேளுங்க. Is there any chance that it will happen? That it will happen. இப்போ அடுத்த வினா பார்ப்போம். அவள் போட்டியில் வெற்றி பெற ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? ஏதேனும் சந்தர்ப்பம் இருக்கா? Is there any chance that she will win the competition? Is there any chance that she will win the competition? எல்லாரும் வாய் விட்டு கேளுங்க. Is there any chance that she will win the competition? மேலும் ஒரு வினா பார்ப்போம். அவங்க இங்கே வர ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? Is there any chance that they will come here? Is there any chance that they will come here? Is there any chance that they will come here? ரொம்ப இலவா இருக்கு இல்லையா? அவன் அங்கே போக ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? Comment your answer. Wonderful. மறுபடியும் உங்களுக்கான நேரம். அவள் அவனை சந்திக்க ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? Comment it now. Very good. You got it. ரொம்ப இலவா இருக்குல்ல? மறக்காம லைக் பண்ணிடுங்க. அவனுக்கு தெரிஞ்சவங்க யாரேனும் அங்கே இருக்கிறாங்களா? தூரத்துல போயிருக்கிறாங்க. அப்ப விசாரிச்சு பாக்குறீங்க, அவனுக்கு தெரிஞ்சவங்க யாரும் அங்க இருக்கிறாங்களா? இருந்தாங்கன்னா உதவி செய்வாங்க இல்லையா? இது எப்படி கேட்கலாம்? Is there anybody or is there anyone that he knows there? That he knows there. இந்த anybody anyone என்று எந்த வித வேறுபாடும் இல்லை. பேச்சு வழக்குல நாங்க anybody பயன்படுத்துவோம். எழுதும் போது anyone என்பது பயன்படுத்திக் கொள்வோம். anyone என்பது பேச்சு வழக்குல பயன்படுத்தினா தப்பே இல்லை. again கேட்டு பார்ப்போமா? Is there anyone that he knows there? வேற எப்படி கேட்டிருக்கலாம்? Is there anybody that he knows there? அப்பாட்ட ஏதேனும் சொல்லணுமா? ஏதேனும் சொல்லணுமா? போன் கதைச்சாங்க, அப்ப அப்பாட்ட ஏதேனும் சொல்ல போறியா? சொல்றதுக்கு இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. எப்படி கேட்கலாம்? Is there anything that you want to tell dad? Is there anything that you want to tell dad? Again, is there anything that you want to tell dad? ஓ, அம்மாட்ட கேட்க ஏதேனும் இருக்கா? அம்மாட்ட ஏதேனும் கேட்க போறியா? இது எப்படி கேட்கலாம்? Comment it now. Very good. You got it. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். மறக்காம இப்பவே ஒரு லைக் பண்ணி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி அவர்களோடு சேர்ந்து பயிற்சி பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.